இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மின் தூண்டல் எண்ணினுடைய பரிமாண வாய்ப்பாடை எப்படி கண்டுபிடிக்கிறது. அதில் முதல்ல பார்த்தீங்க, நம்ம 3வது பாடத்தில் விசைக்கான ஒரு சமன்பாடு இருக்குப்பா. F = BIL. அதுலேருந்து B = F × IL. எஃப்க்கான பரிமாண வாய்ப்பாடு என்னன்னா mLT⁻². mLT⁻². IL பரிமாண வாய்ப்பாடு ஐக்கு ஆம்பியர், எல்லுக்கு எல்லு தான். எல் கேன்சல் ஆயிரும். ஸோ MT⁻² A⁻−1. அப்புறம் பைங்கிறது காந்த பாயம். B × A. B மேலே கண்டுபிடிச்சிட்டோம். MT⁻² A⁻−1. இந்த ஏரியாவுக்கு L² வரும். அப்போ mL²T⁻−2 A⁻−1. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல். இது நம்ம 4வது பாடத்தில் தன்மின் தூண்டல் எண்ணுக்கான ஃபார்முலா. L = N × πB/I. எண்ணுக்கான பரிமாண வாய்ப்பாடு கிடையாது. πB மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். mL²T⁻−2 A⁻−1. கீழே ஒரு I இருக்குப்பா, அதுக்கு ஒரு ஆம்பியர். இந்த ஆம்பியர் மேலே வந்துச்சுன்னா -1 ஆகும். ஸோ அப்போ -1 இன்னொரு -1 வரும், -2 மாறிடும். ஸோ mL²T⁻−2 A⁻−2. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.